நிலத்தை படைப்போம் என்று இந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அறிவார்ந்த பெருமக்களே, இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், ஆனால் வந்த போது செய்யாமல் இனிமே நாங்கள் வந்தால் செய்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது, நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலே அறையினை ஏறும் போது, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வரும்போது ஒரு சொட்டு கூட சாராயம் இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்கும். அறிவார்ந்த பெருமக்களே, தூய நிலமாக இந்த நிலத்தை நாங்கள் மாற்றுவோம். அறிவிச்சல் பெருமக்களை, எதற்காக இந்த கட்சிகளுக்கு மீண்டும் 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 நம்ம ஓட்டு போடணும்? செஞ்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? கடந்த அதிமுக ஆட்சி படு மோசமான கேவலமான கேடுகட்ட ஆட்சி. இந்த நாட்டினுடைய நிதிநிலை 5 லட்சம் கோடி கடனாக வைத்துவிட்டு போனாங்க அதிமுக ஆட்சியில. அப்படி ஆட்சி கேடுகட்ட ஆட்சி அதிமுக கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க திமுக காரங்க? இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, இதுக்கு சான்று இல்ல, 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது மோசமான ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி, எடப்பாடியினுடைய ஆட்சி, அடிமை ஆட்சி, மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரிதான் உங்களுடைய ஆட்சி இருக்குது. அவங்க ஆட்சியிலிருந்து இறங்கும் போது 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை எவ்வளவு? 6.25 லட்சம் கோடி. வெறும் 2 ஆண்டுகளுக்குள்ளாக 2021 மே 7ஆம் தேதி ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றார். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் வந்து போச்சு, ஏப்ரல் 3ஆம் தேதி. இன்றைக்கு அறிவார்ந்த பெருமக்களை, ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நாட்டினுடைய கடன் தொகை 1.25 லட்சம் கோடி அதிகமாக இருக்கிறது. 5 லட்சம் கோடியாக ஸ்டாலின் பொறுப்பேற்கும் போது இருந்த தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 6.25 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. அறிவார்ந்த பெருமக்களே, இந்த 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்கல்ல, என்ன செஞ்சாங்க? செஞ்சு பாருங்க. இதுல ஒதுக்குனாங்க 5000 கோடி சென்னை நிறைய மழைநீர் வடிகால், இதுக்கு ஒதுக்குறோம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கொடுத்தார், மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர். 22 சென்டிமீட்டர் சென்னையில மழை பெய்தாலும் ஒட்டுமொத்த சென்னையிலும் ஒரு துளி மழை நீர் கூட நிக்காது, பூமியில எல்லாம் கீழே வந்து போயிட்டு வடிஞ்சு ஓடி இருந்தாரு. இவர் சொன்னது போலவே 22% மழை பெய்யுது. அறிவார்ந்த பெருமக்களே, 2வது தளம் வரை, 2nd ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணி நிற்காது என்று போய் சொன்னார்கள். ஆனால் 2 ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. அப்ப எங்க போச்சு? ஐயா 4300 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களே மழை நீர் வெள்ள பணிக்கு, அத்தனை கோடி ரூபாய்களும் மழை நீர் வடிகால் பணிகளுக்கு போச்சா, இல்ல ஸ்டாலின் வீட்டுக்கு போச்சா, இல்ல ஸ்டாலின் வாய்க்குள்ள போச்சா, உதயநிதி வாய்க்குள்ள போச்சா? சிரிச்சு பாருங்க. 4300 கோடி ரூபாய். 4300 இல்ல, 43 இல்ல, 43 லட்சம் இல்ல, 4 கோடி இல்ல, 400 கோடி இல்ல, 4300 கோடி ரூபாய். எங்க போச்சு அத்தனை பணமும்? அப்ப எல்லாவற்றையும் இவர்கள் ஊழல் செய்து, லஞ்சம் அடித்து, கொள்ளையடித்து தின்று விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் மாத கணக்காக ஒட்டுமொத்த சென்னையும் மழை நீர்ல மிதந்துச்சு. இப்படி மழை நீர்ல மிதந்துச்சு. ஏதாவது துயர் தணிப்பதற்காக வந்தாங்களா? தென்சென்னையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது வந்தாங்களா? சென்னையினுடைய மேயர் வந்தாங்களா? முதலமைச்சர் வந்தாரா? பேரிடர் துறை அமைச்சர் இருக்கிறாரு KKSSR ராமச்சந்திரன், அவர் வந்து எத்தி பார்த்தாரா சென்னைய? மழை நீர் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட போது திமுக காரணம், அதிமுக காரணம், பிஜேபி காரணம், காங்கிரஸ் காரணம், ஒரு பயில வரல. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டான். இதே பள்ளிக்கரணையில, சோழிங்கநல்லூர்ல, தென் சென்னையில, வட சென்னையில, மத்திய சென்னையில, எல்லா சென்னைகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் நிவாரண பொருட்களை, துயர் துடைப்பு பணிகளை, பிரெட், பிஸ்கெட், பால் பாக்கெட், கொசுவத்திய, ஊதுவத்திய, என்னென்ன பொருட்கள், பெட்ஷீட், மெழுகுவத்திய, என்னென்ன அடிப்படை பொருட்கள் தேவையோ அத்தனை பொருட்களோடும் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் துயர் துடைத்த ஒரே ஒரு மகன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தான் வெள்ள பாதிப்பின் போது உங்கள் மத்தியில துயர் துடைக்க வந்து நின்றது. அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடணும்? உண்மையிலேயே மாற்று என்று பேசி எத்தனையோ பேர் வந்தார்கள். கமலஹாசன் வந்தாப்புல, டிடிவி தினகரன் வந்தாப்புல, டிவி எல்லாம் உடச்சாப்புல கமலஹாசன். ஆனால் யாருக்கு எதிராக அரசியல் செய்தார்களோ, யாருக்கு எதிராக, திமுகவிற்கு எதிராக, அதிமுகவிற்கு எதிராக, காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிராக கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரோ, இன்றைக்கு அவங்க கிட்டே போய் சரணடையக்கூடிய காட்சியை நாம வந்து பார்க்கிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, வெறுமனே 2 தேர்தல் தோல்வியை கமலஹாசனால தாங்க முடியல, தினகரனால தாங்க முடியல. சமரசம் செய்து கொண்டு திமுகவில் போய் இன்றைக்கு சரணடைஞ்சிட்டாப்புல. கேவலம் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு. நாய்க்கு எலும்பு துண்டு போடுறாங்க பாருங்க, அந்த எலும்பு துண்டை விட அற்பமானது இந்த ராஜ்யசபா சீட்டு. அந்த சீட்டுக்கு மயங்கி
ஆதரவு கொடுத்துட்டாப்ல. இன்றைக்கு ஸ்டாலினை விட்டா நாதி இல்லை, கருணாநிதியை விட்டா நாதி இல்லை, திமுக விட்டா நாதி இல்லைன்னு கிளம்பிட்டாப்புல. கொள்கையற்ற கோட்பாடற்ற இந்த சினிமா கூத்தாடி கமலஹாசன் பின்னாடி நம்பி போன அவர் எனக்கு வாக்களித்த என் அறிவார்ந்த பெருமக்களே, நீங்கள் திமுகவிற்கு மாற்றாக கமலஹாசன் நிற்பாரு, அதிமுகவுக்கு மாற்றாக கமலஹாசன் நிற்பாரு, பிஜேபி காங்கிரசுக்கு மாற்றாக கமலஹாசன் நிற்பாரு. இவர் தான் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டை ஆளுவதற்கு சரியான கேண்டிடேட்னு சொல்லிதாங்க இந்த கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டீங்க. நீங்கள் யாரைக்கு நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களோ உங்களுடைய வாக்கை வாங்கி கொண்டு அதே கமலஹாசன் உங்க தலையில மண்டல்லி போட்டுட்டு இன்றைக்கு திமுக போய் ஐக்கியமாயிட்டாரு. அப்ப இவரா உண்மையான மாற்று? அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வந்தாப்புல, நோட்டாவோடு போட்டி போடுற பிஜேபிக்கு எனக்கு என்ன வேலைன்னு கேட்டாப்புல. எதுக்குடா டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்குது, இந்த கோட்பாடு பிடிச்சிருக்குது, இந்த தலைவர் இதுக்காக போராடுறாரு அப்படி சொன்னா ஒரு லாஜிக்கு. தினகரனுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா, நல்ல அழகா ஸ்மைல் பண்றாருங்க, சிரிக்கிறாரு. டிடிவி தினகரன் சிரிப்பு பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். கேவலம். சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு. அப்ப மாற்றத்திற்காக வந்த தினகரனோ கமலஹாசனோ தேர்தல் தோல்விக்கு பயந்து பாஜகவிடமும் திமுகவிடமும் சரணடைந்து விட்டார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, சரணடையாமல் சமரசம் இல்லாமல் சண்டையிடக்கூடிய ஒற்றை கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தான் களத்தில் நிற்கிற. அறிவார்ந்த பெருமக்களே, மாற்றத்திற்காக நீங்கள் வாக்களித்தீர்கள். மாற்றம் கமலஹாசன் கிட்டையோ தினகரன் கிட்டையோ இல்ல. ஆனால் உண்மையான மாற்றம் என்பது எங்கள் அண்ணன் சீமான் கிட்டையும் நாம் தமிழர் கட்சி கிட்டையும் மட்டும்தான் இருக்கிறது. 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, 2010 கட்சி ஆரம்பிச்சோம். கட்சி ஆரம்பிக்கும் போது கேட்டாங்க, கட்சியில வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இருக்குதான்னு. வேட்பாளரை 234 தொகுதிக்கு 234 வேட்பாளரையும் 2016 போட்டோம். வேட்பாளர் நிப்பாட்டிங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டார்கள். அந்த தேர்தலில் 5 லட்சம் வாக்குகளை வாங்கினோம். வெறும் 5 லட்சம் வாக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய கதை முடிந்தது என்று அத்தனை பேரும் சொன்னார்கள். ஆனாலும் நாங்கள் நம்பிக்கையோடு உறுதியாக களத்தில் நின்றோம். 2019 தேர்தல் வந்தது. இந்தியாவிலே எவரும் செய்யாத சாதனையை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான சீட்டுகளை வழங்கி 40 பாராளுமன்ற தொகுதியிலே 20 ஆண்கள் 20 பெண்கள் என்று இந்தியாவிலே எவரும் சாத்தியப்படுத்த முடியாததை நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் சாத்தியப்படுத்தினோம். அறிவார்ந்த பெருமக்களே, 2019 தேர்தலில் 5 லட்சமாக இருந்த எங்களுடைய வாக்கு ஏறக்குறைய 17 லட்சமாக மாறியது. எங்களை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் வாய் மூடி போனார்கள். எப்படியாடா 1% இருந்த நாம் தமிழர் கட்சி இப்படி 2019 வெறும் 3 ஆண்டுகளுக்குள்ளாக 4 மடங்கு வளர்ச்சி எட்டியது என்று மௌனித்து போனார்கள். அறிவார்ந்த பெருமக்களே, 2021 தேர்தல் வந்தது. 234 தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள் என்று மீண்டும் ஒரு சாதனை செய்தோம். காலங்காலமாக பெரியார் காலத்திலிருந்து நீதி கட்சி காலத்திலிருந்து ஒரு 100 ஆண்டு காலமாக பெண்ணிய விடுதலை, பெண்ணிய சமத்துவம்,